வெல்கம் டு வனி சேனல். இப்போ என்ன செய்ய போகிறோன்னாக்கா, மாம்பழத்தை வச்சு கேசரி தான் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் சாதாரணமாக கேசரி பண்ணிருப்போம், ஏன் பைனாப்பிள் கேசரி கூட பண்ணியிருப்போம். மாம்பழத்தில் நம்ம அவ்வளோவா கேசரி பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ மாம்பழத்தை வச்சு எப்படி கேசரி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் வானலை வச்சு ஒரு டம்ளர் ரவையை எடுத்து அதில் தீய சீராக வச்சு வறுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய், ஒரு டம்ளர் ரவைக்கு 2 ஸ்பூன் நெய் போட்டு தீய சிம்மில் வச்சு ரவை ரொம்ப கருகாமல் வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வந்ததும் அதுக்கப்புறம் அந்த ரவையை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம். தட்டில் கொட்டிட்டு அந்த வானல்லே ஒரு 4 ஸ்பூன் நெய்யை விட்டு அதில் முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். அதிலே முந்திரி, திராட்சைலாம் எல்லாத்தையும் வறுத்து அதையும் ஒரு தட்டில் எடுத்து கொட்டிடலாம். தட்டில் கொட்டிட்டு அதில் ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். 3 டம்ளர் தண்ணி வச்சா தான் ரவை நல்லா கேசரி சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா வெந்து போயிருக்கும், ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். நெய் அதிகமாக போட்டால் தான் நம்ம கேசரி எடுத்து வாயில் வச்ச உடனே வழன்னு வழுக்கிட்டு போயிடும். இப்போ அதே வானல்லையே தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி. தீயை சீராக வச்சுட்டு தண்ணி ஊற்றுங்க, நல்லா மேலையெல்லாம் வரி தெரிக்கும். தண்ணியை ஊற்றிட்டு எந்த டம்ளரில் ரவை எடுத்தோமோ அதே அளவுக்கு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் சுகர் போட்டுட்டு அதில் ஒரு சிட்டிகை உப்பு அதையும் போட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிற ரவையை எடுத்து அதில் கொட்டி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் ரவை. அப்போ தான் நல்லா கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டால் தான் நம்ம ஸ்வீட் எடுத்து கொடுக்கும் கேசரியில். மாம்பழத்தை தோலை உரிச்சிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். ரவை வெந்த பிறகு இந்த மாம்பழத்தை எடுத்து அதிலே போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டு இதில் எதுவும் ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்கலை. இது நேச்சுரல் கலர். இது மாம்பழம் போட்டு தான் அந்த மாம்பழத்துடைய கலர் அப்படியே எடுத்து கொடுக்குது. இதில் நம்ம ஃபுட் கலர்லாம் சேர்க்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு கெடுதல்ன்றாங்க. நம்ம அந்தமாரி கலர் பவுடர் போடாமல் இதே மாதிரி இப்படி மாம்பழம் போட்டு செஞ்சாக்கா அது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. அதில் ஒரு 4 ஏலக்காவை எடுத்து அது தலையில் நசுக்கி அதையும் எடுத்து அதில் போட்டுட்டு நெய்யில் வறுத்து வச்ச பாதாம், முந்திரி, திராட்சை எடுத்து அதையும் அது மேலே அப்படியே எடுத்து தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு அது மேலே தாராளமாக நெய்யை எடுத்து ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யை எடுத்து அதிலே போட்டுருவோம். மேலே அதை கேசரியிலே ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யை எடுத்து அப்படியே போட்டு கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு இறக்கி ஒரு தட்டில் மாற்றிட்டு அது மேலே வறுத்து வச்ச பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டு தூவி விட்டு எடுத்துடலாம். மாம்பழ கேசரி ரெடி. இந்த வீடியோ பார்க்குற 80% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆச்சும் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் லைக் பண்ணுறது மூலயமா இந்த வீடியோ மற்றவங்களுக்கு சஜெக்ட் ஆகும். வியூஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.